ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Terraform Workspaceன்னா என்ன? Terraform Provisioners அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம Terraform Workspace பார்க்க போறோம். இந்த Workspace அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்போ ஒரே கோட்ல மல்டிபிள் என்விரான்மென்ட்ஸ் அப்படின்றத நம்ம Workspace மெத்தட் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஃப்ரா இருக்கு. ஒரு இன்ஃப்ராக்கு நீங்க கோட் எழுதி வச்சிருக்கீங்க. அதே இன்ஃப்ராவ பை யூசிங் Workspace நீங்க QA, SIFT, UAT இது மாதிரி ஹையர் என்விரான்மெண்ட்டை நீங்க ஒர்க் மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு அப்படின்றது சில கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன கமாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, Terraform Workspace Show, Terraform Workspace List, Terraform Workspace New, Select Data. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்ல இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டோட கரண்ட் பிரான்ச் என்ன பிரான்ச்னு அப்படின்னு பாக்குறதுக்கு, கிட்ல எத்தனை பிரான்ச் இருக்குன்னு லிஸ்ட் பண்றதுக்கு, கிட் செக் அவுட் அப்படின்ட்டு ஒரு நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ பிரான்ச் விட்டு பிரான்ச் செலக்ட் பண்றது, பர்டிகுலர் பிரான்ச்சை டெலீட் பண்றது. ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த ஒர்க் ஸ்பேஸும். ஸோ இது எப்படி ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு டெமோவே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டெர்மினல் ஒரே நிமிஷம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் Terraform Workspace டைரக்டரியில் போயிட்டு, ஸோ அதில் V1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுதான் லோக்கல் பேக்எண்டில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். சேஞ்ச் டைரக்டரி V1. ஓகேங்களா? ஸோ இப்போ Terraform ஷோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு, சாரி நான் Terraform யூனிட்டே கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு நான் ஒர்க் ஸ்பேஸ் எதுவுமே கிரியேட் ஆகல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன்னா டைரக்டா Terraform வேலிடேட் கொடுத்துட்டு அப்ளை பண்றேன். ஸோ ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் பார்த்ததுக்கும் இப்போ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் பார்த்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு யாருக்கா தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கவுண்ட் மெட்டா ஆர்குமெண்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கவுண்ட் மெட்டா ஆர்குமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Terraform டாட் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த Terraform டாட் ஒர்க் ஸ்பேஸ்ல எனக்கு டிஃபால்ட் அப்படின்னா எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும். இதுவே டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் இல்லாமல் எந்த ஒர்க் ஸ்பேஸாக இருந்தாலும் எனக்கு 1 அப்படின்ட்டு கிரியேட் ஆகணும். அதே மாதிரி டேக் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்கேன்னா VM. இதுவே நான் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல ரன் பண்ணேன்னா VM ஐஃபன் டிஃபால்ட் 0. ஒரு VM ஓட நேம் 0 இருக்கும், இன்னொரு VM ஓட நேம் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டப்ல இதை 1 by 1 கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ Terraformோட ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா டிஃபால்ட் அப்படின்ட்டு இருக்குங்களா? ஸோ இப்போ நான் Terraform பிளான் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்?
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்டன்ஸ் 4 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு வருது. என்னென்ன ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செக்யூரிட்டி குரூப்ல 2 செக்யூரிட்டி குரூப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒன்று எஸ்எஸ்ஹெச்சுக்கு, ஒன்று வெப்புக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது டிஃபால்ட் அப்படின்றதுனால எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதையே நான் 3ஆ மாத்திட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் திரும்பியும் Terraform init பிளான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் Terraform பிளான் கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்? ஓகேங்களா? ஸோ எனக்கு 5 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, Terraform ஒர்க் ஸ்பேஸ் ஷோ அப்படின்னு கொடுத்தோன்னா என்னோட டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் என்னவோ அது காட்டும். இதுவே லிஸ்ட் கொடுத்தோன்னா எனக்கு என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் இருக்க ஐ காட்டும். இதுல ஸ்டார் அப்படின்ற இருக்கிறது வந்து உங்களோட கரண்டோட ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நான் இது என்ன பண்றேன்னா, இப்போ Terraform அப்ளை -auto -approve கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக போகுது. அதே மாதிரி 2 செக்யூரிட்டி குரூப். இதோட அவுட்புட் எல்லாமே இப்போ நம்ம CLI-லயே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் பண்றது கிரியேட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி இந்த count.index மெத்தட் யூஸ் பண்றதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் VMO அப்படின்றது வந்து 0, செகண்ட் 1, தேர்டு வந்து 2. ஏன்னா நான் 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட டேகிங் அப்படின்றது இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த லைன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நீங்க ஆல்ரெடி கவுண்ட் ஃபார் ஈச், கவுண்ட் ஃபார் இண்டெக்ஸ் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த லைன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். ப்ரோ டிஃபால்ட்னா என்ன? அது புரியல. இப்போ டிஃபால்ட் எது கொடுக்குறோம்? ஒர்க் ஸ்பேஸ் தனியா இருந்தீங்க, டிஃபால்ட் தனியா. இப்போ அதுதான் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ட்டு இருக்கும்ல. இப்போ நீங்க கிட்ல போனீங்கன்னா, ஸோ எந்த பிரான்ச்சுமே இல்லாம உங்களால கிட் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ டிஃபால்ட்டா மெயின் பிரான்ச்ன்ட்டு இருக்கும். மெயின் இல்லாட்டி மாஸ்டர். அதுல இருந்து நீங்க சப்டொமைன் பிரான்ச்சை தான் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ சேம் கான்செப்ட். டிஃபால்ட்டா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கும். அதுதான் டிஃபால்ட். அதுல இருந்து அந்த டிஃபால்ட் கோட்ல இருந்து இருக்கிற கோடு தான் நீங்க இன்னொரு ஒர்க் ஸ்பேஸா கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ நான் இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு புரியும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா இல்ல? சேம் கிட் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்ன்றது அது எப்படி நம்ம கிட்ல வந்து வெர்ஷனிங்ல வந்து மெயின் அண்ட் மாஸ்டர்ன்னு டிஃபால்ட்டா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோம்ல, அதே கான்செப்ட்ல இங்க டிஃபால்ட் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ எனக்கு பப்ளிக் ஐபி எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு பப்ளிக் ஐபியும் டிஎன்எஸ் ஐபியும் எனக்கு லிஸ்டை காமிச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் புதுசா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ புதுசா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, Terraform ஒர்க் ஸ்பேஸ் நியூ டெவ் அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நியூ டெவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போதைக்கு நான் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு TF ஸ்டேட் ஃபைல் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து நான் Terraform அப்ளைன்னு கொடுத்ததுனால எனக்கு அதோட TF ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் புது ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு TF ஸ்டேட் ஃபைல் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். தெரியுதுங்களா? ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். பாத்தீங்களா? terraform.tfstate.d இது வந்து டிஃபால்ட் நேம். இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா டெவ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் Terraform அப்ளை அப்படின்னு கொடுக்காதனால இந்த டெவோட ஒர்க் ஸ்பேஸோட ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது இங்க ஸ்டோர் ஆகும். இது கிளியரா? ஸோ இப்போ மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல எனக்கு 3 இன்ஸ்டன்ஸ்.
என்னோட டெவ் என்விரான்மெண்ட்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக போகுது. ஸோ அப்போ என்னோட TF ஸ்டேட் ஃபைல் அப்படின்றது கரெக்ட் ஆகும்ல. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணோன்னே terraform.tf.tf_state.d அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க எந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, terraform டைரக்டா அப்ளை கொடுத்துறேன். அப்ளை -r2 அப்ரூவ். ஓகேங்களா? ஸோ இப்போ -r2 அப்ரூவ் அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு இந்த இடத்துல எத்தனை ரிசோர்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும்? 3 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு SSHக்கு ஒரு வெப் ஆப் அப்படின்ட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப், 2 செக்யூரிட்டி குரூப். ஸோ டிஃபால்ட்டை தவிர எனக்கு எந்த என்விரான்மெண்டா இருந்தாலும் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒண்டி தான் கிரியேட் ஆகணும். அதுதான் நம்ம இங்க கோட்ல எழுதியிருக்கோம். அது மாதிரியே எனக்கு 3 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி டெவ்ல எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ டெவ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு terraform.tf ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதை நீங்க இந்த CLLலயே போய் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இது ரன் ஆகி முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கன்சோல்ல போய் பாத்தீங்கன்னா ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன் எப்படி கொடுத்துருக்குன்னு பாத்திருக்கீங்களா? இந்த இடத்துல டிஃபால்ட் அப்படின்றது ஏன் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, டேகிங்ல உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் என்ன ஒர்க் ஸ்பேஸோ அதை கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் மூலியமா 3 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். டெவ் ஒர்க் ஸ்பேஸ் மூலியமா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்க எந்த எந்த என்விரான்மெண்ட்ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுதுன்ட்டு பாத்துக்கலாமா? இது கிளியரா? இப்ப எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம ரன் பண்ணணுங்கிறது எப்படி நமக்கு எங்கேயாவது டிஃபைன் பண்றோமா? இல்ல இல்ல, அதை எப்படி எடுத்துக்கும்? சி இப்போ அதுக்கு தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அந்த 2 கமெண்ட் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கோ அத்தனை லிஸ்ட் காட்டும். ஸோ இப்போ கரண்டா நீங்க டெவ் அப்படின்ற என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க ஒர்க் ஸ்பேஸ்ல. ஓகே ஓகேங்களா? ஸோ இதுவே ஷோன் டைரக்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் என்னவோ அது ஒண்டி காட்டும். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி மாறணும் அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். கரெக்டுங்களா? ஸோ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டிஃபால்ட். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது டிஃபால்ட். இப்போ ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டீங்களா? கிளியர் ஆயுது? எஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது டிஃபால்ட். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் எஸ் கொடுக்கல, வெறும் டெஸ்ட்ராய் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன இருக்கோ அது எல்லாமே டெலீட் ஆயிடும். ஸோ நீங்க கன்சோல்ல வேணும்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் இப்போ டெவ் ஒர்க் ஸ்பேஸை உங்களால டெலீட் பண்ண முடியும். ஆனா உங்களால டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத டெலீட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுவரையும் பார்த்தது எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்? என்ன பண்றேன், என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு புரியலீங்களா உங்களுக்கு? ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இந்த கோட்ல. இப்போ நம்ம டெவ்ன்ற ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன டிஃபைன் பண்றோம்? இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் பண்ணுங்க. ஸோ இது என்ன சொல்றீங்க? ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரிசோர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதே ரிசோர்ஸை நான் டிஃபால்ட்லையும் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் அப்படின்றது டெவ் என்விரான்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இதோட ஹையர் என்விரான்மெண்ட் அப்படின்றது கியூஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு டெவ் என்விரான்மெண்ட்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆனா போதும். அதுவே எனக்கு ஹையர் என்விரான்மெண்ட் போறப்போ எனக்கு இதே இன்ஸ்டன்ஸ் எனக்கு 3 ரன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு டெராஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட்னா 3 இன்ஸ்டன்ஸ். இல்லாட்டி இதை நீங்க 1 இங்க 3ன்னு மாத்திக்கலாம். 1:3 இல்லாட்டி 3:1 அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேகிங் அப்படின்றத நான் மெட்டா ஆர்குமெண்ட் மூலியமா கொடுத்துருக்கேன். என்னோட மெட்டா ஆர்குமெண்ட் அப்படின்றது எனக்கு டிஃபால்ட்டா விஎம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த டெராஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது எனக்கு டிஃபால்ட்டா செல்ஃபா பிரிண்ட் ஆகும். என்ன ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கீங்களோ அந்த நேம் எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். கவுண்ட் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் கவுண்ட் டாட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? 0, 1, 2, 3 அப்படின்னு 1 by 1 ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ டெவ்ன்றது நம்ம எங்க இன்ஃபார்ம் பண்றோம்? உங்க டெராஃபார்ம் டாட் ஒர்க் ஸ்பேஸ்ல எங்க சொல்லுங்க? இல்ல except default any workspace it will create one. அது எந்த என்விரான்மெண்ட் வேணாலும். ஓகேங்களா? ஸோ பேசிக் என்விரான்மெண்ட்ன்றது டெவ்வா அதை டிஃபால்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ QA சிட் UAT இது மூணுமே ஒரு சேம் 90% எல்லாத்தையுமே சேம் இன்ஸ்டன்ஸ் லெவல்ல தான் கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ப்ரொடக்ஷனோட இன்ஃப்ராவையே தனியா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதே கோட்ல ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நாட் குட் ப்ராக்டிஸ். கிளியரா? ஏன்னா உங்களோட சேஞ்சஸ் அப்படின்றது இந்த டெவ் என்விரான்மெண்ட் சிட்டு QATல டிஃபால்ட்டா நடந்துட்டே இருக்கு. ஸோ உங்களோட கோடும் ப்ரொடக்ஷனுக்கும் இதே கோடு தான் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அப்படின்ற பட்சத்துல இங்க ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு இஷ்யூ கிரியேட் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஆல்வேஸ் ஐசோலேட் என்விரான்மெண்ட்டை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். இப்போ மோர் தென் ஒன் என்விரான்மெண்ட்ஸ் இப்போ நம்ம டெவ் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இப்போ QA இல்ல டெஸ்ட் அந்த மாதிரி இதே மாதிரி QA அப்டேட் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு நீங்க டெராஃபார்ம் ரன் பண்ணீங்கன்னா திரும்பியும் அதுல ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணும். இல்ல எனக்கு அதுல வந்து எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வேணும், 1க்கு பதிலா 2 வேணும்னா இங்க கோலன் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்துக்கலாமா 1க்கு அப்புறம்? அப்படி கொடுக்க முடியாது. ஸோ எய்தர் 1 டிஃபால்ட்டை நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டிஃபால்ட்டை தவிர வேற எது வேணாலும் நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோட்ல போயிட்டு 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமா, ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் நீங்க மாற்ற முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு QAல ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகணும், சிப்ட்ல எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகணும், UATல எனக்கு 3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகணும்ன்றது தான் உங்க கேள்வி, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த டிஃபால்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஸ்பேஸ் எந்த என்விரான்மெண்ட்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்றது டெராஃபார்ம்ல இருக்கு. இதை வந்து இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் டெராஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக், அதனால தான் நான் இதை இன்க்ளூடே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸை டெலீட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸை உங்களால் டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் delete dev. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் delete dev அப்படின்னு கொடுத்தேன்னா என்னால என்விரான்மெண்ட்டை delete பண்ண முடியாது. ஏன்ட்டு யாராவது சொல்ல முடியுங்களா? ஏன்னா எனக்கு dev என்விரான்மெண்ட்ல எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. 2 செக்யூரிட்டி குரூப், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெலிட்டிங் மேனுவலி டெலிட் பண்றது அப்படின்றது டாட் ரெக்கமெண்டட்னு வருது. ஓகேங்களா? ஸோ பை ஃபோர்ஸா நீங்க டெலீட் பண்ணலாம். ஃபோர்ஸா டெலீட் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க மேனுவலா போயிட்டு கன்சோல் மூலியமா டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டெவ். ஓகேங்களா?
ஸோ இப்போ திரும்பியும் டெராஃபார்ம், 2 C கொடுத்த மாதிரி இருக்கு செலக்ட் டெவ். சாரி, ஸோ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் ஆட்டோ அப்ரூவ். ஸோ கன்சோல்ல போய் பார்க்கலாம் இப்போ. ஸோ எனக்கு டிஃபால்ட் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. எனக்கு டெவோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுவும் டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ டெலீட் ஆயிடுச்சு. கன்சோல்ல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டெவோட ஒர்க் ஸ்பேஸோட இன்ஸ்டன்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் ஷோ அப்படின்னு கொடுத்து என்னோட கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டெவ். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் டெலீட் டெவ் இப்படி கொடுத்தா இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது டெலீட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நீங்க கரண்ட் ஒர்க் ஸ்பேஸே வந்து டெவ்ல தான் இருக்கீங்க. ஸோ அதனால டெவ்ல இருந்தே அந்த எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் டிஃபால்ட். ஸோ இப்போ நான் இங்க இருந்து டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து டெவ் டெலீட் பண்றேன். இப்போ எனக்கு டெவ் அப்படின்ற ஒர்க் ஸ்பேஸ் டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் டி அப்படின்ட்டு இதுக்குள்ள ஒரு டெவ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த டெவ்வுக்குள்ள அந்த அந்த டிக்குள்ள அந்த டெவ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இல்லை. ஸோ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ரிமோட் பேக் எண்ட் மாதிரி இப்போ எப்படி மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸோட பேக் எண்டை ரிமோட்டா ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ சேம் கோடு தான். ஸோ இதுல வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் ஒன்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கெட் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். S3 ஓகே. ஸோ ஜிடி டெமோ டெராஃபார்ம் இன்ஃப்ராஸ் டிஎஃப் ஸ்டேட் அப்படின்ட்டு பக்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சேம் பக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கெட்டுக்குள்ளேயே நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கெட்டுக்குள்ள நான் கீ ஸ்பேஸா என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டா வந்து ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் அப்படின்றத யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி டைனமோ டிபி லாக்கிங் அப்படின்றது தேவையில்லை. அது ஓகே, இந்த டெமோக்கு அது தேவையில்லை. ஸோ அதை எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் init so terraform workspace list
ஸோ ஷோ கொடுத்தும் பார்த்துவோம், டிஃபால்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ டெராஃபார்ம் வேலிடேட். ஓகே, வேலிடேட் ஆயிடுச்சு. டெராஃபார்ம் ஸோ டைரெக்டாக அப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸில் EC2 இன்ஸ்டன்ஸையும் செக்யூரிட்டி குரூப்பையும் 2 EC2 இன்ஸ்டன்ஸ் 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டைரெக்டாக வந்து இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் நியூ டெவ். இது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம TF ஸ்டேட் ஃபைல் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள terraform.tf state அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ நியூ டெவ் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டெவ் அப்படின்ட்டு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் ஷோ என்னோட இது செக் பண்ணிக்கிறேன், டெவ்ல தான் இருக்கு. இப்போ திரும்பி டெராஃபார்ம் அப்ளை ஐஃபன் ஆட்டோ அப்ரூவ். ஓகேங்களா? இதோட TF ஸ்டேட் ஃபைல் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஏன் இது அந்த ஒர்க் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது காட்ட மாட்டேங்குது? யாராவது சொல்ல முடியுங்களா?
ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது டிஃபால்ட்டு. இங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற ஃபோல்டர்ல உங்களோட டெவோட அதுக்குள்ள ஒர்க் ஸ்பேஸ், அதோட terraform.tf ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ட்டு இருக்கும். இப்ப கிளியரா? இதே என்விரான்மெண்ட்ல நீங்க இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருந்தீங்கன்னா QA அப்படின்னா QA ஸ்லாஷ் அப்படின்ட்டு கிரியேட் ஆயிட்டு அதுக்குள்ள உங்களோட TF ஸ்டேட் ஃபைல்ஸை அந்த QA என்விரான்மெண்டோட ஸ்டேட் ஃபைல்ஸை இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி நம்ம ஒரே ஃபைல்ல 2 ரிமோட் ஸ்டோரேஜ் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கிளியரா? ஒரே பக்கெட்லன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. சரி, பாலாஜி இந்த ENV எப்படி அதை எடுத்துக்குது நம்ம அது கோட்ல? ENV அப்படின்றது வந்து டெராஃபார்மோட அந்த பிளக்கினோட இன்டெலிஜென்சி, அந்த பேக் அண்ட் பிளக்கினோட இன்டெலிஜென்சி. ஸோ Okay. இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத வச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேங்களா? இந்த கீவேர்டு அப்படின்றது வந்து நான் இங்க கொடுத்தது. ஓகேங்களா? இதை நான் இந்த இடத்துல டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். நான் இங்க ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இங்க ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேணும்னா நீங்க டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்விரான்மெண்ட் அதர் என்விரான்மெண்ட்ஸை நீங்க இங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த டெவ் ஃபோல்டர் வந்து நம்ம கோட்ல டிஃபைன் பண்ணிருக்கோமா? புரியுது? டெவ்னு வரதுல அதுதான் நான் இதுக்கு ப்ரீவியஸ் இதுலயே சொன்னேன்ல டாபிக்ல. ஸோ டிஃபால்ட்டா லோக்கல்ல நம்ம terraform.tf ஸ்டேட் ஃபைல் கிரியேட் பண்றப்பே ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஸ்பேஸ் நேம். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துனே terraform.tf state.d அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கோங்கள. அது லோக்கல்ல அது என்விரான்மெண்ட் ஃபோல்டரா எடுத்துக்கும். ஓகே. இந்த பக்கெட் லெவல்ல என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும். env :/ அப்படின்னு எடுத்துக்கும். ஓகே. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா? இத கிளீன் அப் பண்ணிடலாமா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ திருப்பியும் நீங்க QA கிரியேட் பண்ணீங்கன்னா அகைன் நான் போயிட்டு நியூன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவேன் ஒர்க் ஸ்பேஸ். இல்ல, திரும்பியும் நான் QA வேணா நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒண்ணு இல்ல, terraform ஒர்க் ஸ்பேஸ் QA. ஓகேங்களா? டிஃபால்ட்டா சாரி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. டிஃபால்ட்டா இந்த பக்கெட் கிரியேட் பண்ணுங்கிறது வந்து நீங்க மெயின், அதாவது டிஃபால்ட் ஸ்டேட் ஃபைல்ல தான் இந்த பக்கெட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டா? ஆமா. ஓ, அதுல இருந்து நீங்க dev QAன்னு அதோட ஸ்டேட் ஃபைல நீங்க சேவ் இல்ல பண்ணிட்டு நீங்க வரீங்க. இங்க நான் ஒர்க் ஸ்பேஸ் போட்டதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இது பக்கெட் நேம். இந்த பக்கெட்டுக்குள்ள எந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒர்க் ஸ்பேஸ் கான்செப்ட்ல ஒர்க் பண்றதுனால நான் இந்த இடத்துல ஒர்க் ஸ்பேஸ் கான்செப்ட்னு கொடுத்துருக்கேன். பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல டிஃபால்ட்னு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன என்விரான்மெண்ட்டோ அந்த என்விரான்மெண்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அது மூலியமா அந்த ஒர்க் ஸ்பேஸ் மூலியமா terraform அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அதோட பிஹேவியர் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டை கிரியேட் பண்ணிப்போம். இப்போ நான் எப்படி ஒரு இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும், டெராஃபார்மோட இன்டெலிஜென்சி மூலமா ENV அப்படின்றத ஃபைல் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபைலுக்குள்ள எந்த என்விரான்மெண்ட்டோ அந்த என்விரான்மெண்ட். இப்போ நான் QA அப்படின்னு கிரியேட் பண்ணேன்னா எனக்கு இங்க QAன்னு கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒர்க் ஸ்பேஸ் இப்பதான் கிரியேட் பண்ணேன் QA. கிளியரா இது? ஓகே. எஸ் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் செலக்ட் டெவ் கொடுத்துக்கிறேன். ஸோ terraform delete QA. ரியல் டைம்ல இப்ப நான் மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் வேணும்னா ஒர்க் ஸ்பேஸ் தான் போகணுமா? கான்செப்ட் அப்ப என்ன கான்செப்ட்? இல்ல இது வந்து டெராஃபார்ம்லயே இருக்கு. ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா கேக்குறேன். பை டிஃபால்ட்டா இப்போ என்ன நீங்க சொல்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் நான் ஒரு கிரிட்ல கிரியேட் பண்ற மாதிரி இதுல நான் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஸ்டேட் ஃபைல் வந்து அந்த என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஸ்டேட் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகுது. அது நம்ம பேக் அண்ட் வழியா நம்ம சேவ் பண்றோம். ஆமா. சோ நான் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்கா போயிட்டு கிரியேட் பண்ணுமா மேனுவலா? இல்ல, அது பைப்லைன் மூலியமாவே மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராக்டிஸ் தாங்க.
ஸோ இதுதான் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அப்படின்றதே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இது டெவாப்ஸ் அண்ட் கிளவுட நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம், அச்சீவ் டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றது பண்றது தான். ஓகேங்களா. ஸோ இதுவே பைப்லைன் மூலியமா நீங்க இதை சிஎல்ஐ மூலியமாவும் கொண்டு போகலாம். இதுவே ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் மூலியமாவும் எழுதி நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான். ஸோ நான் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இதை ரியல் டைம்ல உங்களோட சினேரியோக்கு எது பெஸ்ட் அப்படின்றது நீங்க தான் செலக்ட் பண்ற மாதிரி. ப்ராக்டிஸ். ஓகேங்களா. மல்டிபிள் என்வயரன்மெண்ட்னா நான் வொர்க் ஸ்பேஸ் தான் போடணுமா அப்படி கேட்கிறேன். ஏன்னா ஆல்டர்னேட் ஆப்ஷன் இல்ல டெராஃபார்ம் லெவல்ல மல்டிபிள் என்விரான்மெண்ட் அப்படின்றது இந்த ஒர்க் ஸ்பேஸ் மூலியமா போகலாம். ஒன்னொன்னு ஒரே கோட்ல அந்த tf.auto.tf wars அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, இல்லாட்டி அந்த dev.tf war files அப்படின்ட்டு அந்த வேரியபிள் ஃபைல்ஸ் வந்து மாத்திட்டு ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு அந்த வேரியபிள் ஃபைலை இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே. இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா ஜஸ்ட் நம்ம ஸ்டேட் ஃபைல வந்து டிஃபரெண்ட் என்வயரன்மெண்ட்க்கு நம்ம சேவ் இல்ல அதே அந்த tf auto war ஃபைல்ஸை வச்சு நம்ம ஸ்டேட் ஃபைல்ஸே மாத்திக்கலாம். ப்ரோ ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்ப நம்ம டிஃபால்ட்ல ஒரு ரீஜன் வச்சு கிரியேட் பண்றோம். இப்ப நான் அடுத்த இது வந்து கிரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்தது டெவ் கிரியேட் பண்ணோம். பட் ஆனா அதுல ஏதோ சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீஜன் ஏதோ சேஞ்ச் பண்ணோன்ற நேரத்துல வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் கான்செப்ட் எப்படி நான் யூஸ் பண்றது? இல்ல அந்த ஸோ இந்த கோட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லாம வேணா நீங்க ஒர்க் ஸ்பேஸ் கான்செப்ட்ல யூஸ் பண்ணலாம். மல்டி கிளவுட் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அது செகண்ட் டே கிளாஸ்ல எடுத்திருப்பாங்களே. எஸ். ஸோ அதை வச்சு நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஹேண்டில் ஆல் தி என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்போ ஒரே ரீஜன்ல நான் மல்டிபிளா கோட் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கா. ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஸோ இப்போ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெராஃபார்ம் ப்ரொவிஷனர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொவிஷனர் அப்படின்ற கான்செப்டை வந்து உங்களோட ரியல் டைம்ல நீங்க எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்க டெராஃபார்ம்ல ஒர்க் பண்றீங்கன்ற பட்சத்துல இந்த ப்ரொவிஷனர் அப்படின்றது டிஃபால்ட்டா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பிபிடியாவே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொவிஷனர் என்னன்ட்டு டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டெமோவை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ டெராஃபார்ம் ப்ரொவிஷனர். ஓகேங்களா. இந்த ப்ரொவிஷனர் அப்படின்றது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் மிஷின்ல இருக்கிற ஒரு ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் ரிமோட் மிஷின்லயும் இல்லாட்டி ரிமோட் மிஷின்ல இருக்கிறத லோக்கல் மிஷின்லயும் இல்லாட்டி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆன அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு அதுல சில கமெண்ட்ஸை ரன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த ப்ரொவிஷனர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசிங் த டேட்டா இன்டு த இன்ஃப்ரா. ஓகேங்களா. ஒரு விஎம்ஓ இல்லை ஒரு சர்வர் லெவலோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஃப் ஆன்சபிள் இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் லெவல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெராஃபார்ம் ப்ரொவைடர் ஃபங்க்ஷனலி மெனி அவைலபிலிட்டி. சாரி. ஓகேங்களா. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறப்போ அதோட பிஹேவியர்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஐ மீன் கிரியேட் ஆகிறப்போ எனக்கு இந்த ஃபைலை வந்து எடுத்துட்டு போய் HTML ஃபோல்டர்ல போடணும். அந்த பட்சத்துல அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு டெஸ்ட்ராய் ஆகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ்ல லாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸ் டெஸ்ட்ராய் பண்றப்போ எனக்கு அதோட லாக்ஸை வந்து எனக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். எனக்கு லோக்கலா அந்த லாக்ஸ் வெரிஃபிகேஷன் கோர்ஸ் வேணும். அந்த பட்சத்துல இந்த டெஸ்ட்ராய் டைம் ப்ரொவிஷனர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ப்ரொவிஷனர் லெவல்ல நம்ம யூஸ் பண்றது. அதே மாதிரி ஃபெயிலியர் பிஹேவியர் நம்ம எப்படி ஒரு ரிசோர்ஸோட லைஃப் சைக்கிள் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணமோ அதே மாதிரி. ஸோ ஜென்ரலா நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை ப்ரொவிஷனர் மூலமா கிரியேட் பண்றப்போ அந்த ப்ரொவிஷனர் அப்படின்றது சக்சஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் அப்படின்றது டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல்ல டெயின்ட்டா மாறிடும். நெக்ஸ்ட் டைம் டெராஃபார்ம் ரன் பண்றப்போ உங்களுக்கே தெரியாம. ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு அது ஹேபிட்டே கிடையாது. கரெக்டா. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம இன்ஃப்ரா கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த இன்ஃப்ரா கிரியேட் பண்ணோடனே அதோட ப்ரொவிஷன்ஸ் அந்த TF ஸ்டேட் ஃபைல வெரிஃபை பண்றது மேக்ஸிமம் யாருமே பண்ண மாட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வெரிஃபை பண்றப்போ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டெயிண்ட் அப்படின்றத நீங்க நோட்டே பண்ண மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டெராஃபார்ம் பைப்லைன்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் ரன் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்றப்போ இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் அப்படின்றது டெஸ்ட்ராய் ரீக்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் டைப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர், ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர், ஃபைல் ப்ரொவிஷனர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எப்படி ப்ரொவிஷனரை வந்து கனெக்ஷன் பண்றீங்க? ஒரு சர்வர்னா அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கரெக்டா? இப்போ நம்ம ஒரு EC2 கிரியேட் பண்றோம். அந்த EC2வை நம்ம லோக்கல் மிஷின்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெம் ஃபைலோ ஒரு PPK ஃபைலோ தேவை. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஸோ நம்ம டெராஃபார்ம் மூலியமா பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் அப்படின்றது கிரியேட் பண்ணணும். அந்த கனெக்ஷன் வந்து எய்தர் SSH இல்லாட்டி WinRM இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கனெக்ஷன் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் இந்த டைப் பார்த்தீங்கன்னா SSH இல்லாட்டி WinRM இருக்கும். ஹோஸ்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல self.public IP அப்படின்னு கொடுத்துருப்பேன். நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கீழே தான் இந்த கனெக்ஷன்ஸையே கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு பப்ளிக் ஐபியோ இல்லை ஒரு பிரைவேட் ஐபியோ கிடைக்கும். அது மூலியமா தான் நீங்க லாகின் பண்ண போறீங்க. ஸோ அப்போ self.public IP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எந்த பப்ளிக் ஐபி ஜென்ரேட் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா டெராஃபார்மோட இன்டெலிஜென்ஸ் மூலியமா அந்த ஐபி எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துரும். ஸோ யூசர் நேம் EC2 யூசர் நேம் வந்து EC2 யூசர். ஸோ பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலா நம்ம இன்ஸ்டன்ஸா பிரைவேட் கீயை நம்ம டிக்ளேர் பண்றோம், பெம் கீயாவே கொடுக்குறோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது ப்ரொவிஷனர் என்ன ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நம்ம இது வரையுமே ரிசோர்ஸ் லெவல்ல பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ரிசோர்ஸோட பிஹேவியர் அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிறப்போ அதுக்குள்ள ஏதாச்சும் யூசர் டேட்டா அப்படின்ட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? யூசர் டேட்டா அப்படின்றது அது வந்து EC2 கொண்டு தான் இருக்கு. இதே நீங்க ஒரு EKS இல்லாட்டி ஒரு ECR ஒரு ஃபேர்கேட் அந்த லெவல்ல நீங்க ஒர்க் பண்றப்போ அதுல நீங்க ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் எடுத்து போய் போடணும். இல்ல அது டெஸ்ட்ராய் ஆகிறப்போ அதுல அந்த சர்வர்ல சில ஸ்டோரேஜ் C டிரைவ்ல வந்து லாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் வெரிஃபிகேஷன் கோசம் அந்த லாக்ஸ் எனக்கு டெஸ்ட்ராய் ஆகிறப்போ எனக்கு லோக்கலா ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷனர் அப்படின்றத வச்சு நம்ம அந்த டாஸ்கை அச்சீவ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அவள் தான் சிம்பிள். இதுவே கனெக்ஷன் பிளாக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷனர். கனெக்ஷன் பிளாக் அப்படின்றது எக்ஸாம்பிள் EC2 இல்லாட்டி ஒரு ஃபேர்கேட்டோ ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும். எதர் அது நம்ம SSH or WinRM அது மூலியமா பண்ணுவோம், இல்லாட்டி ஜம்ப் பாக்ஸ் மூலியமா அதை லாகின் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ரொவிஷனர் அப்படின்றது வந்து தனி ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸுக்கு ஒரு கனெக்ஷன் அப்படின்றது நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அதை லாகின் பண்ணி அதுக்குள்ள அந்த ஃபைல்ஸை எடுத்துட்டு வர்றதோ இந்த ஃபைல்ஸை எடுத்துட்டு போறதோ நீங்க பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இந்த கனெக்ஷன் பிளாக். இந்த கனெக்ஷன் பிளாக்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன டைப் மூலியமா நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஹோஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. self.public ஐபினா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கனெக்ஷன் அப்படின்றது அந்த ரிசோர்ஸ் கீழே வரப்போகுது. ஸோ அந்த ரிசோர்ஸ் கீழே வரப்போகுதுன்னா self.public ஐபினா அந்த ரிசோர்ஸ்க்கு என்ன பப்ளிக் ஐபி கிரியேட் ஆனாலும் அந்த பப்ளிக் ஐபியை இந்த self.public ஐபியா எடுத்துக்கும். ஸோ அதோட யூசர் நேம். ஸோ பாஸ்வேர்ட் நான் இங்க கொடுக்கல. பாஸ்வேர்ட் பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீயா பெம் கீயா நான் இந்த பாத்துல இந்த பெம் கீ இருக்கு அப்படின்ட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு டவுட், ப்ரொவிஷனருக்காக நம்ம செப்பரேட்டா EC2 வேணுமா, இன்ஸ்டன்ஸ் வேணுமா, எப்படி? இல்ல நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு EC2ல நான் இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையுமே பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ EC2 அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரொவிஷனரோட கான்செப்ட் போகும். இதுவே நான் AKS ஏதாவது எடுத்தேன்னா ஸோ நான் அந்த குபர்னெட்டிஸ் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளோட கோர் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, இதை ரியல் டைம் இல்ல நம்ம எது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா ஃபைல் ப்ரொவிஷனர். ஸோ இந்த ஃபைல் ப்ரொவிஷனர் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு EC2 அப்படின்றது நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த EC2க்குள்ள தான் இந்த கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கனெக்ஷன் கீழே பாத்தீங்கன்னா இது எப்படி வேணா கொடுக்கலாம், தனித்தனியா கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்க EC2க்குள்ள கொடுத்துட்டு அதுக்குள்ள ப்ரொவிஷனரும் கொடுக்கலாம். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே எப்படி கொடுத்தாலும் டெராஃபார்மோட லேட்டஸ்ட் பிளக்கின்னால இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ரைட் சைடு என்ன இருக்கோ அதை தான் நம்ம இன்னைக்கு டாஸ்கா பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா என்னோட லோக்கல்ல இருக்கிற ஃபைல்ல எடுத்துட்டு போய் நான் டெஸ்டினேஷன் பாத்துல போட போறேன். ஸோ அப்போ என் லோக்கல்ல ஆப்ஸ் ஃபைல் -copy.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அதை நான் டெஸ்டினேஷனா நம்ம கிரியேட் பண்ற EC2க்குள்ள டெம்ப் ஃபைல்ல நான் அதை போட போறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து இதுவும் ப்ரொவிஷனர். ஸோ எனக்கு என்ன AMID கிரியேட் ஆகுதோ அதோட AMID வந்து எனக்கு file.log அப்படின்ற இதுல ஸ்டோர் பண்ண சேவ் பண்ண சொல்லி கேட்கறேன். ஸோ மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா /apps app1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா கண்டென்ட்டுமே டெம்ப் ஃபைலுக்குள்ள போட போறேன். ஸோ நான் இது உங்களுக்கு இங்க காட்டுறேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். பரத் ப்ரோ, இப்போ ப்ரொவிஷனர் மூலியமா ஜஸ்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாம ஏதாவது இன்ஸ்டலேஷன் மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் கூட யூஸ் அதுதான். பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ ஃபைல் அதுதான். ஸோ இது மேக்ஸிமம் எந்த மாதிரி டூல்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ ஏதாவது பேட்சஸ் அப்டேட் பண்றதுக்கு அந்த மாதிரி. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன் இதை மோஸ்ட்லி வந்து செஃப் பப்பட் இந்த அதோட ஆக்டிவிட்டிஸை அச்சீவ் பண்றதுக்கு சொந்தம் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இது வந்து ஒரு WinSCP மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஸோ எடுத்துக்கலாம். WinSCP மூலியமா நீங்க பண்ணா கூட உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே இல்ல அந்த மாதிரி பர்பஸான்னு கேக்குறேன். ஆமா அந்த மாதிரி கனெக்ஷனை கிரியேட் பண்ணி நம்ம மேனுவலா இங்க ப்ரொவிஷனர் மூலியமா அந்த அச்சீவ் பண்றோம். ஓகே. ரிசோர்ஸோட பிஹேவியர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ரிசோர்ஸ் ஆனா ப்ரொவிஷன் பண்ண முடியாது இல்ல. ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். ரிசோர்ஸ் ப்ரொவிஷன் பண்ண முடியாது. பிஹேவியர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஆன்சிபிள் மூலமா நீங்க இதை வச்சு ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், ப்ரொவிஷன் பண்ணலாம். அது ஒன் டைம் ஆக்டிவிட்டியா இருக்கும் உங்களுக்கு. என்னன்னா இவங்க கரண்ட் ப்ராஜெக்ட் சொல்றேன். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ல இப்போ டெராஃபார்ம்ல அவங்க கோட் ரன் பண்ணாங்கன்னா ஸோ நம்ம டைரக்டா URL யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணி வந்துடும். லைக் SQL சர்வரா இருக்கட்டும், எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவ் இது தேவைப்படுதோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகி நமக்கு URL டைரக்டா யூஸ் பண்ற இது மாதிரி. எல்லாமே ஃபர்ஸ்ட் சினாரியோ. மேக்ஸிமம் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றாங்கன்னா ப்ரிகாஷனா எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோல இந்த சேஞ்சஸ் சில டைம்ஸ் ஸோ ஏதாவது ஒரு செக்யூரிட்டி பிரீச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்றது வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் சொல்லல. நான் ப்ரொவிஷன் பண்ணும் போதே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்ஸ்டலேஷன் ஆகி வந்துரும்னு சொல்றேன். ஸோ அந்த கான்செப்ட் இதில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது ப்ரொவிஷன் பண்றப்பயே நம்ம இதை அச்சீவ் பண்ண போறோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் ப்ரொவிஷனர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைல் ப்ரொவிஷனர்ல ஃபர்ஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். நம்ம ப்ரீவியஸா என்ன EC2 இன்ஸ்டன்ஸ் பார்த்தோமோ அதே தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கனெக்ஷன் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இது ஒண்ணுமே இல்லை, நீங்க ஜஸ்ட் கூகுள் போயிட்டு டெராஃபார்ம் ரெஃபரன்ஸ் லிங்க் போடலையா? ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைல் ப்ரொவிஷனர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் ப்ரொவிஷனர்ல என்ன எக்ஸாம்பிள் இருக்கோ நம்ம அதை தான் மேக்ஸிமமே அட்டாச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவிஷனருக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ எந்த ப்ரொவிஷனர் எடுத்தாலும் கனெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமானது. ஸோ அந்த கனெக்ஷன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கனெக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த பிரைவேட் கீ டாட் டெராஃபார்ம் -key print ஃபைல வந்து நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனர், ஃபைல் ப்ரொவிஷனர் அப்படின்றதுனால ஃபைல் கொடுத்துருக்கேன். சோர்ஸ், என்னோட சோர்ஸ் அப்படின்றது இந்த ஆப்ஸ். இந்த ஆப்ஸ்ல இந்த ஃபைல் ஐஃபன் காப்பி டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்றத இந்த டெஸ்டினேஷன்ல இந்த லினக்ஸ் மிஷின்ல போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த நம்மளோட ஃபைல் ப்ரொவிஷனல்ல செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ செல்ஃப்னா இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுதோ அதோட செல்ஃப். ஸோ நான் இங்க செல்ஃப் டாட் ஏஎம்ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏஎம்ஐடி யூஸ்டு கோலன் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஏஎம்ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இது வந்து எனக்கு இந்த ஃபைல் டாட் லாக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன 3 விதமான டாஸ்க், ஆனா 3மே ஒரே விதம் தான், ஒரே வேலையை தான் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் சோர்ஸ், அதே மாதிரி ஆப்ஸ் ஆப் பண்ணு. ஸோ இப்படி கொடுத்ததுனால என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஆப்ஸ் பண்ணுக்குள்ள இருக்கிற 2 ஃபைலையுமே இந்த டெம்ப்ல கொடுக்க போகுது. ஆனா இந்த இடத்துல ஆப்ஸ் 2ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்க போது இந்த இடத்துல ஆப்ஸ் 2க்குள்ள ஸ்லாஷ் கொடுத்தனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது மொத்தத்தையுமே எடுத்துட்டு போய் கொடுத்துரும். ஃபோல்டர் பிளஸ் ஃபைல்ஸ் ரெண்டுத்தையுமே காப்பி பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு டெமோவா பார்க்க போறோம். ஸோ Terraform init ஓகேங்களா? ஸோ இந்த லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் EC2 கிரியேஷன் முடிஞ்ச அப்புறமா தான் ப்ரொவிஷனர் அப்படின்றதே கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். SSH-i பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட லென்ஸ் மிஷினுக்குள்ள போயிட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்?
இந்த டெம்ப் ஃபைல்ல இந்த ஃபைல் லாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னோம்ல. ஸோ சேஞ்ச் டைரக்டரி டெம்ப் ஃபைல் ls-lrt ஆக்சுவலி இது பெர்மிஷன் டினைடுன்னு வந்திருக்குல்ல உங்களுக்கு? இல்ல ஜென்ரலா எங்க பெர்மிஷன் டினைடுன்னு வந்திருக்கு? SSH யூஸ் பண்ணும்போது கனெக்ட் இல்ல பண்ணும்போது. ஸோ இது ஜென்ரலா உங்களுக்கு பாப்அப் இதுதான். ஜென்ரலா நீங்க குட்டி மூலியமா வந்தா ஃபர்ஸ்ட் வரும் பாத்தீங்களா, அதேதான். ஓகேங்களா? ஸோ டிஎம்பில பிரைவேட் டிஎம்பி அப்படின்ட்டு இருக்கு. பர்மிஷன் கொடுங்க. டைம் கவலையா? இந்த டெம்ப் ஃபைல் ஸோ ஓகே, நான் பார்த்து ஏதாவது தப்பா கொடுத்துருக்கேன். ஃபுல் பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிமோட் ப்ரொவிஷனர் பார்ப்போம். ஸோ ரிமோட் பரத், ஒரு டவுட் ப்ரொவிஷனல்ல. இதுல சோர்ஸ் எப்படி ஈஸி டு சாரி சோர்ஸ் வந்து நம்ம லோக்கல், டெஸ்டினேஷன் எப்படி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்னு அதை எடுத்துக்கும்? நம்ம அந்த ப்ரொவிஷனர் கீழே தானே இருக்கும். சரி, அந்த EC2 தானே இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நான் வந்து
பிளேஸ் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி ஆட் ஆமா பண்ணணுமா? ஆமா ஆமா ஓகே. ஓகேங்களா. ஸோ ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் அப்படின்றது வந்து இது வந்து ஸ்கிரிப்டை இன்வோக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ சம் சர்வர்ஸோ இல்லை ரிசோர்சஸ் ரிமோட்ல இருந்துச்சுன்னா அதுல இருந்து சம் திங்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதை வந்து மேக்ஸிமம் வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் அந்த கிளஸ்டர் லெவல்ல இல்லாட்டி அந்த பூட் ஸ்ட்ராப் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இது ஜென்ரலா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஒரு சம் ஃபைல்ஸை காப்பி பண்ணி அது ஃபைல் ப்ரொவிஷனர் மூலியமா ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும். ஓகேங்களா. ஏதோ பார்த்து தப்பா கொடுத்துருக்கேன். நான் ஃபுல் பார்த்து கொடுக்கணுமான்னு தெரியல. நான் வெரிஃபை பண்றேன் அதை வந்து. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுவும் அதே மாதிரி கனெக்ஷன் தான். கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த கனெக்ஷன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல என்ன பார்த்தோமோ அதே கனெக்ஷன் தான். இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ல ஃபைல் அதே ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபைல் ப்ரொவிஷனர். ரிமோட் ப்ரொவிஷனர்ல நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைல் ப்ரொவிஷனர் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே 120 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டெம்ப் ஃபைல்ல ஃபைல் டாட் காப்பி டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்றத எனக்கு வார் டபிள்யூ எஸ்டிஎம்எலுக்கு மாற்ற சொல்றேன். ஓகேங்களா. இது எதுக்கோசம் அப்படி பண்றேன்னு புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம போனாட்டி வெறும் ஃபைல் ப்ரொவிஷன்ல டிஃப்ரெண்ட் ஃபைலா எப்படி மூவ் பண்றது, ஃபோல்டரா எப்படி மூவ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபைல் ப்ரொவிஷனர்ல ஃபர்ஸ்ட் என்னோட லோக்கல்ல இருந்து ஐ மீன் நம்ம ஒரு ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு ரிமோட் EC2 இன்ஸ்டன்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ ஆஃப்டர் 120 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த வார் டாட் டபிள்யூ எஸ்டிஎம்எல். ஏன் இந்த வார் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்னா இது வந்து அந்த EC2 ஃபுல்லா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி போட்டோம்னா அதோட அவுட்புட் அப்படின்றது காட்டும். நம்ம டைரக்டாவே இந்த வார் HTML போட முடியாதா? அதுதான் சொன்னேன். ஸோ இதை டைரக்டா நீங்க யூசர் டேட்டாலேயே அதை ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூசர் டேட்டா மூலியமா ஸ்கிரிப்ட் கொடுத்தது அப்படின்றது வந்து சும்மா ஜஸ்ட் வெல்கம் டு டெராஃபார்ம் செஷன் அது மாதிரி தான் கொடுத்தோம். யூசர் டேட்டால கொடுத்துக்கலாம், இல்ல ப்ரொவிஷனர்லயே நீங்க டைரக்டா கொடுத்துக்கலாம்ல. அதுக்கு ரிமோட் ப்ரொவிஷனர்னு எதுக்கு நம்ம ஸோ என்னோட ரிமோட் ப்ரொவிஷனரை இன்லைன் மூலியமா நான் ஸ்கிரிப்டா கொடுக்குறேன் 120 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி. இதுவும் யூசர் டேட்டா மாதிரி தான். இந்த இன்லைன் அப்படின்றது பவர் ஷெல்லோட ஸ்கிரிப்ட் தான், லினக்ஸோட ஸ்கிரிப்ட். இந்த இடத்துல நீங்க ஃபைல்ஸை சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஒண்டி தான் மென்ஷன் பண்ணீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். $LS-LRT A. இதுக்கப்புறம் நீங்க என்ன கொடுத்துக்கலாம்னா மேக் டைரக்டரி MKDR அந்த மாதிரி நீங்க என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதோட கமாண்ட் வந்து சப்போர்ட் நிறைய லைன்ஸ் நீங்க ரன் பண்றப்போ ஸோ யூசர் டேட்டான்றது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறப்பே பேக் ஆகி உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா. ஸோ ஒரு ஜாவா அப்ளிகேஷனை நீங்க யூசர் டேட்டா மூலியமா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜாவா அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி முடிச்ச அப்புறமா தான் அதை ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல இந்த ப்ரொவிஷனரை ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனரை யூஸ் பண்ணுவாங்க. கிளியரா. ஒரே நிமிஷம் கீ கொண்டு ஒரு வாட்டி பர்மிஷன் கொடுத்துட்றேன்.
ஸோ எனக்கு ரிமோட் எக்ஸிக்யூட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ லாக்ஸ் பாருங்க எப்பவுமே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் EC2 செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு. EC2 கிரியேட் ஆகி முடிஞ்சோடனே எனக்கு ப்ரொவிஷனரோட ஃபைல் அப்படின்றது காப்பி பண்ணிடுச்சு. ப்ரொவிஷனர் வித் ரிமோட் எக்ஸிக்யூட் அப்படின்ட்டு கனெக்டிங் டு மோஸ்ட் ஓகே ஹோஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. 120 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த இங்க இது வரையும் 1 மினிட் ஆயிருக்கு. ஸோ 120 செகண்ட்ஸ் முடிச்சோடனே ஸோ இப்போ எனக்கு ரிமோட் எக்ஸிக்யூட் அப்படின்றது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதோட ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்குது கனெக்டட். ஓகேங்களா? ஸோ என்னோட பப்ளிக் ஐபி சேம்னு செக் பண்ணிக்கிறேன். சேம்னு. ஸோ நம்ம இதில் போட்டதுனால வெல்கம் டு டெராஃபார்ம் செஷன் AWS இன்ஃப்ரா கிரியேட்டட் யூசிங் டெராஃபார்ம் வந்துருச்சுங்களா? ஸோ ஒரு நிமிஷம் நான் பார்த்து கிரியேட் ஆனதுன்னே நான் செக் பண்ணிடுறேன். மேபி பர்மிஷன் இஷ்யூனால போனாட்டி காட்ட முடியல. SSH -i private key Terraform EC2-user. ஸோ என்னோட லினக்ஸ் மிஷின் லாகின் பண்ணிட்டேன். ls-lrt எந்த ஃபைலை காப்பி பண்ண சொன்னேன்? ஓகேங்களா? எனக்கு EC2 மிஷின்ல அந்த ஃபைல் இருக்கா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ்க்கும் பார்த்துருவோம். ls-tmp ஃபைல் காப்பி. ஓகேங்களா? ரெண்டு ஃபைலுமே காப்பி இருக்கா?
ஃபர்ஸ்ட் என்னோட லோக்கல்ல இருந்து டெஸ்டினேஷன்ல இந்த பாத்துல காப்பியா இருக்கு. ஸோ இந்த பாத்துல இருந்து 120 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இந்த வார் www.html ஃபைல்ல காப்பியா இருக்கு. ஸோ இந்த ஃபைல் அண்டர்ஸ்கோர் காப்பில சிம்பிளி டெராஃபார்ம் ஃபைல் ப்ரொவிஷனர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் போயிடலாமா? இது கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ வேற என்னென்னலாம் பண்ணலாம் இந்த ரிமோட் எக்ஸிகியூஷனர்ல? இப்போ நம்ம காப்பி பண்றோம் அந்த இது அதுதான் HTML. நீங்க ஸ்கிரிப்டே வேற ரன் என்னென்ன? பண்ணலாம். நீங்க ஒரு இப்போ டெராஃபார்ம் பர்டிகுலர் வெர்ஷன் இருக்கு. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த EC2 அப்படின்னு நினைக்காம இது ஒரு சர்வர் அப்படின்னு நினைங்க. இந்த சர்வர்ல ஜாவா XYZ அப்படின்னு வெர்ஷன் இருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ உங்க டெவலப்பர்ஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கோடு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பிளக்கின்ஸ் இல்லை, எனக்கு இப்போ இது டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, இந்த வெர்ஷன் மேட்ச் ஆகாதனாலன்ற பட்சத்துல ஸோ நீங்க அந்த ஜாவா அப்டேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்டாவும் நீ எழுதி இதை நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி என் யூசர் டேட்டாலே அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். பட் அது வந்து பழைய இதுவா அது இருந்தாலும் யூசர் டேட்டான்றது ஒன் டைம் ஆக்டிவிட்டி. கரெக்டா? ஸோ ஒன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை மேனேஜ் தான் பண்ண முடியும். இந்த ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனரை வச்சு நீங்க பேக்கேஜஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் அப்படின்றத பார்ப்போம். இந்த லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுவும் நம்ம சில ஸ்கிரிப்ட்ஸை வந்து இன்வோக் தான் பண்ண போகுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மிஷின் ரன்னிங் டெராஃபார்ம். ஓகேங்களா, ப்ராசஸ் ஆன் மிஷினிங். இது டெராஃபார்மோட மிஷின்ல ரன் ஆக போகுது, நாட் ஆன் த ரிசோர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எப்படி இந்த லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றீங்க. நான் ஒவ்வொரு வாட்டி பப்ளிக் ஐபி அப்படின்றத வந்து கன்சோல்ல போய் பார்த்தேன் பாத்தீங்களா? ஸோ எனக்கு கன்சோல்ல போய் பார்க்க தேவையில்ல. ஸோ ஒரு EC2ன்றதுனால நான் அவுட்புட் டேட்டாவா எடுத்து நான் இந்த இதுலயே பார்த்துடலாம். ஆனா நான் ஒரு 100 EC2 இன்ஸ்டன்ஸ் இல்ல ஒரு 30 மேல EC2 இன்ஸ்டன்ஸ்னா எனக்கு அது 30ஓட EC2 இன்ஸ்டன்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகணும், ஒரு ஃபைல பிரிண்ட் ஆகி நான் வச்சுக்கணும். அந்த மாதிரி சிஸ்டத்துல இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி கிரியேட் பண்றதுக்கு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, சேஞ்ச் டைரக்டரி ஸோ லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் கிளியர். ஸோ இதுல என்ன பண்ணியிருக்கேன் பாத்தீங்கன்னா, அதே EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷனரு லோக்கல் எக்ஸிக்யூஷன் ப்ரொவிஷனர் அப்படின்றனால லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனரு கமெண்ட். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, எக்கோ போட்டு எனக்கு இன்ஸ்டன்ஸ் AWS-ஓட இன்ஸ்டன்ஸ் மைவி EC2 VM கால் பண்றேன். எனக்கு அதோட பிரைவேட் ஐபியை எனக்கு கிரியேஷன் -time private.ip அப்படின்ட்டு டெக்ஸ்ட் ஃபைல்ல நான் கொடுக்க சொல்றேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் டைரக்டரி என்னோட லோக்கல் எக்ஸிக்யூட் அவுட்புட் ஃபைல் அப்படின்ற ஃபைலை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட்ராய் டைம் ப்ரொவிஷனர் அப்படின்றது இது வந்து நான் கிரியேட் பண்றப்போ இதோட கிரியேட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்றத எடுக்கிறேன். இது டெஸ்ட்ராய் பண்றப்போ எனக்கு எந்த டைம்ல டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்ட்டு நான் இதை எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது ஒரு EC2ன்றதுனால உங்களுக்கு ஈஸியான மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு மல்டிபிள் ஒரு ஹை அண்ட் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்றப்போ ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க உங்களுக்கு கன்சோல் ஆக்சஸ் இருக்காது. ஸோ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா யார் எப்போ எது கேட்டாலும் அதை நீங்க டீட்டெயில்ஸை நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, இது கிரியேட் ஆகட்டும். இது கிரியேட் இந்த டாஸ்க் புரிஞ்சது இல்ல, இந்த லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் அப்படின்னா என்னன்ட்டு.
நம்ம ஒரே விஷயத்த எப்படி மல்டிபிள் விதமா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சினாரியோக்கு அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் கிளியர்னா நான் நல் ரிசோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடறேன். இது டெஸ்ட்ராய் டைம் ப்ரொவிஷனர் மட்டும் எதுக்கு? இல்ல இது டெஸ்ட்ராய் டைப் ப்ரொவிஷனர் அப்படின்ட்டு கிடையாது. எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறப்போ எனக்கு அதோட பிரைவேட் ஐபி பிளஸ் அதோட டைம் ஸ்டாம்பை நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? இல்லாட்டி எனக்கு அதோட பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க இந்த ஃபோல்டர்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவுண்ட் 10 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எனக்கு 10ஓட இன்ஸ்டன்ஸோட அவுட் ஃபைலையுமே எனக்கு அந்த ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணி எனக்கு லோக்கலாக கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா கொடுத்துரும். இல்ல அது கீழே இன்னொரு போட்டிருக்கீங்களா? இன்னொரு லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர்னு அது கேட்கலாம் ப்ரோ. இந்த இது கீழே அதுதான். ஸோ 2 லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேஷன் டைம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறப்போ ஒன்று எனக்கு இன்ஸ்டன்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறப்போ அதோட டைம். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ நல் ரிசோர்ஸ்ன்றது பெரிய டாபிக். ஓகேங்களா? ஸோ ஏன் நல் ரிசோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரொவிஷனர் அப்படின்றது நீங்க 3 ப்ரொவிஷனர் பார்த்தீங்க, லோக்கல், ரிமோட் அண்ட் ஃபைல் ப்ரொவிஷனர். இந்த 3 ப்ரொவிஷனருமே ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதுவே நல் ரிசோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ப்ரொவிஷனரோடையுமே இருக்காது. ஸோ நம்ம நல் ரிசோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல் ப்ரொவைடர் அப்படின்ற ஒன்று இருக்கும். நான் டாக்குமெண்ட்ல இதை அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் இன்னைக்கு பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க எப்படி ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க, ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் பர்டிகுலர் ரீஜன் ப்ரொஃபைல் நேம் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி நல் ரிசோர்ஸ்க்கு நல் ப்ரொவைடர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த நல் ப்ரொவைடர். ஸோ இந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ணி நம்ம கன்சோலால முடியாத ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். இப்போ கன்சோல்ல போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட் போனீங்கன்னா இதுல சில ரீஜன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிசேபிள்டா இருக்கும். கரெக்டுங்களா? இதை நீங்க எனேபிள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெராஃபார்ம் மூலியமா இதை எனேபிளே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனேபிள் பண்ணணும்னா எனேபிள் ரீஜன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு IAMக்கு போகும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு SSL ஒரு டோக்கன் ஒன்று ஜென்ரேட் ஆகும், ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த எண்ட் பாயிண்ட்டை நீங்க இங்க அலோவ் பண்ணா ஒண்டி தான் உங்களால இதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நீங்க டெராஃபார்ம் மூலியமா இந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க பண்ண முடியாது. either நீங்க கன்சோல்ல வந்து மேனுவலா பண்ணணும். டெராஃபார்ம் மூலியமா இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னா இந்த நல் ரிசோர்ஸை வச்சு நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நல் ப்ரொவைடர். நல் ரிசோர்ஸ் அப்படின்றது இது டெஃபினேஷன்ஸ் இங்க இருக்கும் பாருங்க. So if you need to run a provisioner that are not directly associated with a specific resource, you can associate with them null resource. ஓகேங்களா? ஸோ நம்ம ரியல் டைம்ல இதை எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளஸ்டரை வச்சு பண்ணியிருப்பாங்க. நான் இதை உங்களுக்கு ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணி இங்க காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நல் ரிசோர்ஸ், ஸோ எப்பெல்லாம் எனக்கு ஆப் ஒன் ஸ்டாட்டிக் கண்டென்ட் வந்து வெப் சர்வர்ல ப்ரொவிஷனர் ஆகுதோ அப்போ எல்லாமே எனக்கு இந்த நல் ரிசோர்ஸ் அப்படின்றது ட்ரிகர் ஆகும். எப்படி ட்ரிகர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க இதை வந்து இங்க இருக்கிற ஃபைலை இங்க ஒரு வாட்டி போட சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த நல் ரிசோர்ஸ் அப்படின்றது இதுவும் ப்ரொவிஷனர் மாதிரி ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்கன்னா, எனக்கு எப்பெல்லாம் இந்த அப்டேட்டோட டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது மாறுதோ அப்போ எல்லாமே எனக்கு இது ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி ரன் ஆகும்.
ஸோ ஒவ்வொரு வாட்டி ரன் பண்றப்போ உங்களோட டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது மாறுமா? டைம் ஸ்டாம்ப் அப்படின்ற மாறுறப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ரன் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நல் ரிசோர்ஸ். ஸோ இந்த நல் ரிசோர்ஸை இந்த வெர்ஷன்ல நான் இந்த இடத்துல இங்க நல் ரிசோர்ஸ்ன்ட்டு ப்ரொவைடர்ஸ்லயும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்க நீங்க வேணும்னா டைம் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவைடர் இருக்கு, அதையும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நல் ரிசோர்ஸ் வந்து ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் திஸ் டைம் ப்ரொவைடர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க, 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண போறீங்க. EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி முடிச்சோன்னே, ஸோ EC2 கிரியேட் ஆகி முடிச்சோன்னே இந்த டைம் ஸ்டாம்ப் மூலியமா 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண போறீங்க. இந்த 90 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி முடிச்சோடனே இந்த அப்பாச்சி வெப் சர்வர் அப்படின்றது கிரியேட் ஆகும், ஆல் ரிலவென்ட் டு திஸ் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிசோர்ஸ், டைம் ஸ்லீப்பு, வெயிட் 90 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதோட டிபெண்ட்ஸ் ஆன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS EC2 இன்ஸ்டன்ஸ், EC2 VM அதோட இதோட டிபெண்ட்ஸ் ஆனு. இது முடிச்சுனே எனக்கு கிரியேட் டியூரேஷன் அப்படின்றது 90 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நல் ரிசோர்ஸ் அப்படின்றது எதோட டிபெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஸ்டாம்போட டிபெண்டன்சி. அதை தான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இது எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும்னா, இந்த டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது எப்பெல்லாம் மாறுதோ அப்பெல்லாமே ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகரை முடிச்சோடனே இஃப் யூ வாண்ட் டு காப்பி இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை காப்பி பண்ணணும்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ட்ரிகர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது? அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோக்கல் எக்ஸிகியூஷன்ல அந்த இது மாத்திரம் பாத்தீங்களா, அதேதான் ரிமோட் எக்ஸிகியூஷன்ல அந்த இது போட்டோம் பாத்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும், அதுக்கப்புறம் ஃபைலை வந்து காப்பி பண்ணி போடுவோம். ஸோ ரிமோட் எக்ஸிக்யூட்டும் பண்றோம். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்த எல்லா ப்ரொவிஷனரும் இந்த ஒரே இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண போறோம். நல் ரிசோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான். ஸோ இந்த நல் ரிசோர்ஸ் வந்து ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் இந்த டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் இந்த 90 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படி மாறும். ஒன் டைம் இது கிடையாது இது. ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டி டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது, இந்த ப்ரொவிஷனலோட ஆக்டிவிட்டிஸ்ன்றது நடந்துட்டே இருக்கும் டைம் ஸ்டாப் மாற மாற. ஆனா இதுக்கு முன்னாடி ஒன் டைம் ஆக்டிவிட்டி. பட் இது என்ன அச்சீவ் பண்றதுக்காக இது ஜென்ரிக்கா லைக் ரியல் டைம்ல இது என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஜென்ரலா என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சில லாக்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிமோட்ல இருந்து லோக்கலுக்கு லாக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ எவ்ரிடே ஒரு டைமிங் வச்சு டெராஃபார்ம் அப்ளை கொடுப்பாங்க. ஸோ டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறப்போ உங்களோட ரிசோர்ஸ் எதுவுமே அடிப்படாது. பை யூசிங் நல் ரிசோர்ஸ் நம்ம சர்வர்ல இருந்து லாக்ஸ் எடுத்து நம்மளுக்கு லோக்கல்ல கொடுத்துட்டே இருக்கும். எப்படி இந்த பைத்தான் ஸ்கிரிப்டிங் எல்லாம் வச்சு லாக்ஸை புல் பண்ணுவாங்க, பைத்தான் இந்த லினக்ஸ் பேஸ்ட் ஸ்கிரிப்டை வச்சு, அதையே நம்ம இன்ஃப்ரா மூலியமா பண்றோம். ஸோ ஒன் டேக்கான லாக் வேணும்னா கூட அதுக்கான டைம் டியூரேஷன் செட் பண்ணிட்டு நீங்க மேனுவலா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க எப்ப ரன் பண்ணாலும் இன்ஃப்ரா உங்களுக்கு இஷ்யூ ஆகாது. இன்ஃப்ரா எக்ஸிக்யூட் ஆக போறது இல்ல, வெறும் நல் ரிசோர்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அந்த நல் ரிசோர்ஸ் கீழே ப்ரொவிஷனர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்க போகுது. ஸோ அப்போ நல் ரிசோர்ஸ் கீழே நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆமா, டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கொடுக்குறோம்ல, அதனால. ஓகேங்களா? சோ இப்போ நான் இங்க எக்ஸ்ட்ரா நம்ம மென்ஷன் பண்றோம். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். சோ இந்த டாஸ்க்கை நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ இதை எனேபிள் இப்போ நான் இங்க காமிச்சேன் பாத்தீங்களா. சோ இப்பயே நான் ஹாங்காங் ரீஜனை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம்ல ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான், நல் ரிசோர்ஸை வச்சு 4 லைன் தான். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாவே இந்த நல் ரிசோர்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதை நீங்க டாஸ்கா எடுத்து பண்ணுங்க. ரியல் டைம்ல நிறைய இடத்துல நல் ரிசோர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. நல் ரிசோர்ஸை பத்தி ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். டெராஃபார்ம்ல உங்களை ரெக்வயர் பண்றாங்க அப்படின்னா நல் ரிசோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி உங்களுக்கு கம்பல்சரி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் அப்படின்றது மேனிடரியா இருக்கும். கிளியரா?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஜாப்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகணும் பர்டிகுலர் டைம் பீரியட் எவ்ரி. புரியல, உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஓகே, இப்போ ஏதாவது ஜாப்ஸ் வந்து எனக்கு ரிமோட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் சம் எவ்ரி டைம் டியூரேஷன்ல அப்படிங்கும்போது நம்ம நல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஜாப்ஸ் மீன்ஸ் என்ன மாதிரி ஜாப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? சம் ஸ்கிரிப்டிங், ஷெல் ஸ்கிரிப்டிங் ஆர் எனி பேட் ஜாப்ஸ் அந்த மாதிரி. இல்ல, அதுதான் ஷெல் ஸ்கிரிப்டிங், பேஷ் ஸ்கிரிப்டிங் அப்படின்றது உங்க சர்வர்ல யூசர் டேட்டால மூலியமா கொடுத்தாவே அந்த ஸ்கிரிப்டிங் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். கரெக்ட்டுங்களா? லைக் எவ்ரி எனக்கு வந்து சம் சோ நல் ரிசோர்ஸ்ன்றது சார் பேசிக் எவ்ரி 20 மினிட்ஸ் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. அதுதான் நீங்க பேஷ் ஸ்கிரிப்ட்லயே அது டிஃபால்ட்டா ஒரு லைன் ஆட் பண்ணாவே அது எவ்ரி 20 மினிட்ஸ் அது கிரான் இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டா எவ்ரி 20 மினிட்ஸ் இல்ல எவ்ரி 3 ஹவர்ஸ் அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்க ரெண்டு விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல் ரிசோர்ஸ் அப்படின்றது எந்த ரிசோர்ஸோட ஒரு இதுக்கு ரிசோர்ஸே இல்லைன்னா நல் ரிசோர்ஸையும் டைம் ஸ்டாம்பையும் வச்சு அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ EC2க்கு அப்படின்றது ஒரு ரிசோர்ஸ் இருக்கா? AKS S3 கிரியேட் பண்றதுக்கு அப்படின்ட்டு டெராஃபார்ம்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்கா? ஓகேங்களா? சோ இப்போ நான் இங்க உங்களுக்கு காமிச்ச டாஸ்க்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கு? இல்ல. ரிசோர்சஸ் எதுவும் இல்ல. ஓகே. சோ அப்ப நல் ரிசோர்ஸை வச்சு இதை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் இங்க உங்களுக்கு காமிச்சது அப்படின்றது நம்ம ப்ரொவிஷனர்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அதையும் நம்ம நல் ரிசோர்ஸை வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளவுதான். சோ இப்போ இதுல கொடுத்துருக்கிறத இப்போ நான் இதை சொன்னேன் பாத்தீங்களா, இது ஜஸ்ட் 4 லைன் ஸ்கிரிப்ட். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நல் ரிசோர்ஸை பத்தி வரும். அப்படி உங்களால முடியலன்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க, நான் அதோட டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. கிளியரா? கிளியர்னா செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் ப்ராஜெக்ட் போயிடலாம். ப்ரோ இன்னொரு வாட்டி நல் ரிசோர்ஸ் மட்டும் ஒரே வாட்டி. சிம்பிள் ப்ரோ. இப்போ ஓகே, நான் ப்ரொவைடர்ஸ் போயிடுறேன். இதுக்கப்புறம் லைக் ப்ரீவியஸ் செக்ஷன்ல ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ AWS ஓகேங்களா? ஸோ இப்போ AWS டாக்குமெண்டேஷன் அப்படின்னு போயிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ப்ரொவைடர்லயும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் அப்படின்றது இருக்கும். கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரிசோர்ஸ். சில திங்ஸுக்கு ரிசோர்சஸ் அப்படின்றது டெராஃபார்ம் சைட்ல இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ரீசனை எனேபிள் பண்றது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இதை எனேபிள் பண்றதுக்கு நீங்க நல் ரிசோர்ஸ் அப்படின்றத ஒரு ரிசோர்ஸ் மூலியமா ஒரு ப்ரொவைடர், அந்த ப்ரொவைடருக்கு இல்லை நல் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த நல் ரிசோர்ஸ் மூலியமா இந்த டாஸ்கை நீங்க அச்சீவ் பண்ணலாம். எதுக்கெல்லாம் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு இல்லையோ அதை நீங்க நல் ரிசோர்ஸ் மூலியமா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிசோர்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற டாஸ்கையும் நல் ரிசோர்ஸ் மூலியமா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரிசோர்சஸ் அப்படின்ட்டு இருக்கிறப்போ நீங்க நல் ரிசோர்ஸ் போகணும் அப்படின்றது மேனிட்டரி கிடையாது. ஓகே. ஓகேங்களா? நீங்க கோட் மட்டும் அந்த ஒரு வேர்ட் மட்டும் கோட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நல் ரிசோர்ஸ் கோட். ஸோ இதோட நல் ரிசோர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸா 3 ப்ரொவிஷனர் பார்த்தோம். ஃபைல் ப்ரொவிஷனர், ரிமோட் ப்ரொவிஷனர், லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர். ஓகேங்களா? ஸோ அந்த 3த்தையுமே இந்த நல் ரிசோர்ஸ் மூலியமா அச்சீவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் EC2 அப்படின்றது கிரியேட் ஆகும். EC2 கிரியேட் ஆனோடனே எனக்கு போன வாட்டி ரிமோட் எக்ஸிக்யூஷன் மூலியமா சூடோ மூலியமா நம்ம 120 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி அந்த ரிமோட் எக்ஸிக்யூஷன் இல்லாம நான் டைம் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவைடர் மூலியமா 90 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றேன். இந்த 90 செகண்ட்ஸ் அப்படின்றது முடிஞ்சோடனே இந்த நல் ரிசோர்ஸ் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த நல் ரிசோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிறப்போ ட்ரிகர் ஆல்வேஸ் அப்டேட். ஸோ எப்போ இது ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது மாறிட்டே இருக்குமா?
எஸ் ப்ரோ. ஸோ அப்போ டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது மாறிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு டைம் ரன் ஆகிறப்போ எனக்கு ஒவ்வொரு புது டைம் ஸ்டாம்ப் கிடைக்கும். ஸோ எனக்கு எப்பெல்லாம் புது டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது கிடைக்குதோ அப்போ எனக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இந்த கீழே இருக்க இந்த 2 ஆக்டிவிட்டிஸுமே எனக்கு ரன் ஆகும். ஓகே கிளியரா? அதாவது நம்ம எதனா சேஞ்சஸ் பண்றோம்னா ஐ மீன் ஏதோ பேக்கேஜ் ஏதோ இன்ஸ்டால் பண்றோம்ன்றது வந்து ரிமோட் எக்ஸ்பிக்சர். ஸோ நம்ம நல்ல இதுல வந்து எப்பப்பெல்லாம் அந்த டைம் நாம் ஒரு வாட்டி அப்ளை பண்ண சொல்ல வந்து எனக்கு வந்து அது அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஆமா, ப்ரொஃபஷனல்ல கால் பண்ண. ஆமா. ஒன்ஸ் EC2 கிரியேட் பண்ண அப்புறம் நீங்க திரும்பியும் Terraform அப்ளை ஆட்டோ அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட கிளவுடோட டிசைர்ட் கரண்ட் ஸ்டேட் இஸ் மேட்சிங் யுவர் இன்ஃப்ரா இஸ் மேட்சிங் வித் கரண்ட் டிசைர் ஸ்டேட் அப்படின்னு வரும். ஸோ இதுவே நல் ரிசோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த ப்ரொவிஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரன் ஆகும். உங்க இன்ஃப்ரா எதுவும் சேஞ்சஸ் நடக்காது, இன்ஃப்ராக்குள்ள சேஞ்சஸ் நடக்கும் அந்த சர்வருக்குள்ள. ஓகே கிளியரா? சோ இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம எக்ஸிகியூஷன் டைம் தான் எடுத்துக்குதா? அந்த கோடோட எக்ஸிகியூஷன் டைம் தான் எடுத்துக்குது, சிஸ்டமோட டைம் எடுத்துக்கல. ஆமா, இந்த டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது நீங்க கொடுக்கலன்ற பட்சத்துல இந்த நல் ரிசோர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிகர் ஆகுது பாத்தீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்போ இந்த நல் ரிசோர்ஸ் ஆட் பண்ணி ட்ரிகர் பண்றீங்க ரன் ஆகுதோ அந்த ஒரு டைம் ஒண்டி தான் இது பிஹேவியரா இருக்கும், டிஃபால்ட் பிஹேவியரா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் இது நல் ரிசோர்ஸ் ரன் ஆகாது. ஸோ நீங்க ஒன் டைம் ஆக்டிவிட்டிக்கு ஒண்டியும் நல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகுறப்பையும் இந்த ஆக்டிவிட்டி நடக்கணும்னா அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? எஸ் ப்ரோ. ஸோ இன்னைக்கு செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்புறமா டவுட் பண்ணுங்க. டவுட்னு சொல்லுங்க.